கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சவுத் ஆப்பிரிக்கா வரலாறு படைச்சிருக்காங்க. 26 வருடங்களுக்கு பிறகு ஒரு கோப்பைங்கிறத சொல்லியாகணும். ஐசிசி ஈவெண்ட்ல ஏகப்பட்ட ஹார்ட் பிரேக் பார்த்திருப்போம். எல்லாருக்குமே முற்றுப்புள்ளி. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகத்துடைய ஹாப்பியஸ்ட் மேன் யாரு அப்படின்னா ஏபிடி வில்லியர்ஸா தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஐபிஎல் கோப்பை அடிச்சாரு. அதை தொடர்ந்து அவருடைய நேசன் அந்த ஒரு டீமுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொடுத்திருக்காரு. ஸோ ஃபாஸ்டர் செஞ்சுரி பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தடவை வேர்ல்ட் கப்பில் செமையான நாட்களாக ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ சூப்பரான ஒரு டீமாக இருப்பாங்க. ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா அசீம் அம்லா, ஜேபி டும்னி, டி காக், அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாமல் ஃபேப் டு பிளஸி. ஸோ ரொம்ப முக்கியமாக டிவில்லியர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான பேட்டிங் யூனிட்டாக இருக்கட்டும், பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டெயின் ஒருத்தரே கண்ணு மாதிரி இருப்பார். ஸோ அது போக ஏகப்பட்ட குட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்களால செமிஃபைனல் வரைக்கும் வர முடியும், அதுக்கு மேலே புஷ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு ஜென்ரேஷன் அப்படியே போனதுக்கப்புறம் நியூ ஜென்ரேஷன் உள்ள வந்தாங்க. ஒரு எய்டன் மார்க்கிற மாதிரியான ஃபேஸ் பார்த்தோம், ஒரு கிளாஸன் பார்த்தோம். இது போக ராசிவ் ஆண்டர்சன் இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு 2 இயர்ஸ் கேப்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீம்ஸ்ல அதிகமாக பார்க்க முடியறதில்ல. ஒரு ரியான் ரெக்கிள்டன் மாதிரியான ஒரு சின்ன பையன் டீமுக்குள்ள வந்திருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு லுங்கி எங்கடி ஆகட்டும், ரபாடாவாகட்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் நம்ம அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். மார்க்கோ யான்சன் ரீசெண்ட் டைம்ல பெஸ்ட் ஃபவுண்டுங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஹைட்டு, அந்த ஒரு டால் லென்த்ல இருந்து அவர் போடும்போது ஸோ ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறத அவரால் காட்ட முடியுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காக்காக போட்டுட்டு இருக்காரு. ஐபிஎல்லையும் செமையா பண்ணாரு. அவர் இருந்திருந்தா மேபி பஞ்சாப் கூட ஜெயிச்சிருக்கலாம். ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஸோ பவுமாவுடைய கேப்டன்சி, பவுமா மேல ஏகப்பட்ட கேள்வி இருந்தது. ஸோ இந்த மனுஷன்லாம் தேவையா கிடையாது, அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் இல்லை, நீங்க விட்டுட்டு மார்கிற மாடுங்க, அப்படி இல்லைன்னா வேற யாராவது ஒரு கேப்டனை போட்டு இந்த டீமை பில்ட் பண்ணி கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா பவுமாவை அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் நம்பினாங்க. இவ்வளோ தூரம் டீமை கொண்டு வந்து நிறுத்தினாரு. என்ன ஒரு எமோஷனலுங்க. ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு ஜெயிச்சு ரொம்ப ஆல்மோஸ்ட் நேற்றே முடிச்சிருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா டீம் வாகை சூடியிருக்காங்க. அதுவும் யார் அடிச்சிருக்காங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கிலாந்துல. இதெல்லாம் வரலாறுங்க. அவங்களுடைய டீம் இது வரைக்கும் ஒரு கோப்பையுமே அடிக்காத ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. கருப்பின மக்கள்ங்கிற மாதிரி கலாய்ச்சவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி அதுவும் இங்கிலாந்து கிரவுண்ட்ல அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரியான டீமை அடிச்சு கோப்பை வின் பண்றது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ எய்டன் மார்க்ரம் ஹீரோ ஆஃப் த டே. 133 ரன்னுக்கு மேலே அடிச்சிருந்தாப்ல. ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவர் டக் அவுட் ஆவார். எப்பவுமே டெஸ்ட் மேட்ச் உங்களுக்கு செகண்ட் வாய்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் ஒரு குவார்ட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டக் அவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செஞ்சுரி அப்படிங்கும்போது உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், அதில் மாற்றமே இல்லைங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக டிம்பா பவுமா அவருடைய அந்த 66 ரொம்ப குரூஷியலாக இருந்துச்சு. இவங்களுடைய 2 பேருடைய பார்ட்னர்ஷிப் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுச்சுன்னு சொல்லி ஆகணும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு 2 இயர்ஸ் சர்க்கிளில் அவங்க ஒரு சிங்கிள் மேட்ச் கூட லாஸ் பண்ணல. ஐ மீன் என்டையர் டோர்னமெண்ட் அவங்க லாஸ் பண்ணாம தான் இருந்தாங்க. எப்போவெல்லாம் ஸ்காட் பாலண்ட் விளாண்டுருக்காங்களோ அவர் டீசெண்டாக கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ ஹேஸ்லுட்டை நான் குறை சொல்ல விரும்பல. பட் இருந்தாலுமே அவருக்கு பதிலாக ஸ்காட் பாலண்ட் வந்திருக்கலாம். ஹேஸ்லுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா போட்டாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் அப்படிங்கிறது விழுகல. ஆனால் ஸ்காட் பாலண்ட் ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையுமே சராசரியா ஒரு 3லேருந்து 5 விக்கெட்ங்கிறத எடுத்துட்டே இருக்காரு. நிறைய ட்ரபிள் பண்ணுவார். ஸோ அவரும் ஆடி இருக்கணும். நீங்கள் ஹேஸ்லுட்டோட சேர்ந்து ஒரு ஸ்காட் பாலண்டையும் நீ ஆடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அவங்க இது வரைக்கும் மேட்சஸ் லாஸ் பண்ணல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக ஃபைனலில் போய் லாஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா செம்மையாக இவ்வளோ தூரம் வந்து அவங்களுடைய அந்த கனவு கோப்பை அப்படிங்கிறது கிடைச்சது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெவிலியர்ஸ் ஹாப்பியாக இருப்பார். இன்னும் ஏகப்பட்ட டீம்ஸ் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு பக்கம் எஸ்ஏ T20 வேற வரப்போகுது. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா மெயின் பிளேயர்ஸ் ஒரு ஃபேப் டு பிளஸி ஆகட்டும், ஹென்ரிக் கிளாசன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே எம்என்சி லீக்ல ஆடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கிறதுல மாற்றம் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபைனலாக ஒரு ஐசிசி கோப்பை. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கோப்பை இருந்தது. ஆக்சுவலாக அதுதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அது நான் போக்கில் அது சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு பேர் மாற்றி கோப்பையெல்லாம் மாற்றி அது ஒரு மாதிரியான க்ரூம் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் கோப்பையில் கணக்கு வராதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அஃபீஷியலாக அவங்களும் ஐசிசியோட ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு சொந்தக்காரங்க ஆயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறமும் இந்த வேர்ல்ட் கப் சைக்கிள் அப்படிங்கிறது தொடரத்தான் போகுது. அடுத்த 2 இயர்ஸ் சைக்கிளில் வந்துட்டு ஆடத்தான் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் புதிய சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத அடிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்தியா ஒரு தடவை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வேண்டிட்டு இருக்காங்க. நியூசிலாந்து கூட லாஸ் பண்ணோம், ஆஸ்திரேலியா கூட லாஸ் பண்ணோம். இப்போ ஆஸ்திரேலியா லாஸ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ தட்ஸ் வீடியோ வைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.